பொருத்தத்தில் 4வது பொருத்தம் வந்து நாடி பொருத்தம். இந்த பொருத்தம் எதுக்காக பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நோய் இல்லாமல் வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக பார்க்குறது. ஏன்னா 2 பேரும் சேர்றப்ப திடீர்னு எதுவும் நோய் எதுவும் வந்து அவங்க கஷ்டப்படுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தான் இந்த நாடி பொருத்தம். ஸோ இதில் வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா, நட்சத்திரங்களை வச்சு பார்ப்பாங்க. நான் கொடுத்துருக்க ஃபுல்லாக சேரக்கூடாத நட்சத்திரங்களை வந்து கொடுத்துருக்கேன். மேக்ஸிமம் 7 நட்சத்திரம், 8 இல்லை 9, 10 இந்த இதுக்குள்ளே சேராமல் இருக்கும். மீதி எல்லா நட்சத்திரமே ஒவ்வொரு நட்சத்திரம் கூட சேர்றது. ஸோ ஃபஸ்ட்டு நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அஸ்வதி வந்து அஸ்வதி கூட சேராது. திருவாதிரை, புனர்பூசம், உத்திரம், அஸ்தம், கேட்டை, மூலம், சதயம், புரட்டாதி. ஸோ இது எல்லாத்து கூடயும் சேராது அஸ்வதி. அப்புறம் பரணி பார்த்திங்கன்னா பரணி கூட சேராது. மிருகசீஷம் கூட சேராது. புனர்பூசம் கூட சேராது. பூசம் கூட சேராது. சித்திரை கூட சேராது. அனுசம் கூட சேராது. பூராடம் கூட சேராது. அவிட்டம், உத்திராட்டாதி இது எல்லா கூடயும் சேராது. ஸோ கார்த்திகை பார்த்திங்கன்னா கார்த்திகை கூட சேராது. ரோஹிணி கூட சேராது. ஆயிலியம் கூட சேராது. மகம் கூட சேராது. சுவாதி கூட சேராது. விசாகம் கூட சேராது. உத்திராடம் கூட சேராது. திருவோணம் கூட சேராது. ரேவதி கூட சேராது. அப்புறம் ரோஹிணி பார்த்திங்கன்னா கார்த்திகை கூட சேராது. ரோஹிணி கூட சேராது. ஆயிலியம் கூட சேராது. மகம் கூட சேராது. சுவாதி கூட சேராது. விசாகம் கூட சேராது. உத்திராடம் கூட சேராது. திருவோணம் கூட சேராது. ரேவதி கூட சேராது. மிருகசீஷமில் பரணி, மிருகசீஷம், பூசம், பூரம், சித்திரை, அனுசம், பூராடம், அவிட்டம், உத்திரட்டாதி இது எதுவுமே மிருகசீஷம் கூட சேரக்கூடாது. அப்புறம் திருவாதிரை பார்த்திங்கன்னா அஸ்வதி, திருவாதிரை, புனர்பூஷம், உத்திரம், அஸ்தம், கேட்டை, மூலம், சதயம், புரட்டாதி இது எதுவுமே திருவாதிரை கூட சேரக்கூடாது. அப்புறம் புனர்பூசம் பார்த்திங்கன்னா அஸ்வதி, திருவாதிரை, புனர்பூசம், உத்திரம், அஸ்தம், கேட்டை, மூலம், சதயம், புரட்டாதி இது எதுவுமே புனர்பூசம் கூட சேரக்கூடாது. அப்புறம் பூசம் பார்த்திங்கன்னா பரணி, மிருகசீஷம், பூசம், பூரம், சித்திரை, அனுசம், பூராடம், அவிட்டம், உத்திரட்டாதி இது எதுவும் பூசம் கூட சேரக்கூடாது. ஆயிலியம் வந்து கார்த்திகை, ரோஹிணி, ஆயிலியம், மகம், சுவாதி, விசாகம், உத்திரம், திருவோணம், ரேவதி இது எதுவும் ஆயிலியம் கூட வந்து சேரக்கூடாது. இது எல்லாமே நாடி பொருத்தத்தில் வர்றது. ஸோ நோய் இல்லாமல் வாழ்கிறதுக்கு இந்த இதை வந்து ஒமிட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மகம் நட்சத்திரம் 10 பொருத்தம் வந்து சேரக்கூடாது. கார்த்திகை, ரோஹிணி, பூசம், ஐலியம், சுவாதி, விசாகம், உத்திரம், திருவோணம், உத்திரட்டாதி, ரேவதி எதுவுமே சேரக்கூடாது. பூரம் நட்சத்திரத்தில் பரணி, மிருகசீஷம், பூசம், பூரம், சித்திரை, அனுசம், புராட்டம், அவிட்டம், புரட்டாதி எதுவும் சேரக்கூடாது. உத்திரமில் வந்து அஸ்வதி, திருவாதிரை, புனர்பூஷம், உத்திரம், அஸ்தம், கேட்டை, மூலம், சதயம் இது எதுவுமே சேரக்கூடாது. மொத்தம் 8 இருக்கும். அப்புறம் அஸ்தம் நட்சத்திரத்தில் அஸ்வதி, திருவாதிரை, புனர்பூசம், உத்திரம், அஸ்தம், கேட்டை, மூலம், அவிட்டம், புரட்டாதி இது எதுவும் சேரக்கூடாது. அப்புறம் சித்திரையில் பார்த்திங்கன்னா பரணி, மிருகசீஷம், புனர்பூசம், பூரம், சித்திரை, அனுசம், பூரட்டம், திருவாரம், உத்திரட்டாதி, ரேவதி எதுவும் சேரக்கூடாது. அதுக்கப்புறம் சுவாதி பார்த்திங்கன்னா கார்த்திகை, ரோஹிணி, ஆயிலியம், மகம், சுவாதி, விசாகம், உத்திராடம், ரேவதி இது எதுவும் சேரக்கூடாது. 8 மொத்தம் சேரக்கூடாது. சித்திரையில் 10 சேரக்கூடாது. விசாகம்லையும் 10 சேரக்கூடாது. கார்த்திகை, ரோஹிணி, ஆயிலியம், மகம், சுவாதி, விசாகம், பூராடம், உத்திராடம், ரேவதி இது எதுவும் சேரக்கூடாது. அனுசமில் பரணி, மிருகசீஷம், பூசம், பூரம், சித்திரை, அனுஷம், மூலம், அவிட்டம், புரட்டாதி, ரேவதி எதுவும் சேரக்கூடாது. கேட்டையில் வந்து 8 சேரக்கூடாது. அஸ்வதி, திருவாதிரை, புனர்பூசம், உத்திரம், அஸ்தம், கேட்டை, சதயம் இது எதுவும் சேரக்கூடாது. அதுக்கடுத்து மூல நட்சத்திரத்தில் அஸ்வதி சேரக்கூடாது. திருவாதிரை, புனர்பூசம், உத்திரம், அஸ்தம், அனுசம், மூலம், அவிட்டம், புரட்டாதி இது எதுவும் சேரக்கூடாது. அப்புறம் பூரட்டாதியில் வந்து பரணி, மிருகசீஷம், பூரம், பூசம், சித்திரை, விசாகம், பூராடம், திருவாதம், உத்திராட்டாதி, ரேவதி எதுவும் சேரக்கூடாது. மொத்தம் 10 சேரக்கூடாது. உத்திராடமில் வந்து 8 சேரக்கூடாது. கார்த்திகை, ரோஹிணி, ஆயிலியம், மகம், சுவாதி, உத்திராடம், ரேவதி இது எதுவும் சேரக்கூடாது.
அப்புறம் திருவோணம் நட்சத்திரத்தை கார்த்திகை, ரோஹிணி, ஆயில்யம், மகம், சித்திரை, விசாகம், பூராடம், திருவோணம், ரேவதி இது எதுவும் சேரக்கூடாது. அவிட்டம்னா மொத்தம் 10 சேரக்கூடாது. பரணி, மிருகசீஷம், பூசம், பூரம், அஸ்தம், அனுசம், மூலம், அவிட்டம், உத்திரட்டாதி, ரேவதி எதுவும் சேரக்கூடாது. சதயம் மட்டும் 7 சேரக்கூடாது. மீதி எல்லாமே சேரலாம். மீதி எல்லாத்துலேயும் 8, 10 இல்லை 9 இப்படி இருக்கும். ஸோ இதில் மட்டும் 7 தான் இருக்கும். அஸ்வதி, திருவாதிரை, புனர்பூசம், உத்திரம், கேட்டை, சதயம், புரட்டாதிரை இது ஃபுல்லாக சதயம் கூட சேரக்கூடாது. அப்புறம் பூரட்டாதியில் அஸ்வதி, திருவாதிரை, புனர்பூசம், பூஷம், அஸ்தம், அனுஷம், மூலம், சதயம், புரட்டாதி இது ஃபுல்லாக பூரட்டாதியில் சேரக்கூடாது. அதுக்கப்புறம் உத்திரட்டாதியில் பரணி, மிருகசீஷம், பூஷம், மகம், சித்திரை, விஷாம், புரட்டாதி, அவிட்டம், உத்திரட்டாம் ஸோ இது எதுவும் சேரக்கூடாது சொல்கிறது. ஸோ ரேவதியில் கார்த்திகை, ரோஹிணி, ஆயில்யம், மகம், சுவாதி, விசாகம், உத்திராடம், திருவோணம், ரேவதி இது எதுவும் ரேவதி நட்சத்திரத்தை கூட சேரக்கூடாது. ஸோ இது எல்லாமே நாடி பொருத்தத்தில் வராது. ஸோ இந்த நாடி பொருத்தம் எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் நோய் நொடிகள்லாம் இல்லாமல் 2 பேரும் சந்தோஷமாக வாழ முடியுமா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தான் நாடி பொருத்தம் பார்க்குறது. ஸோ இந்த பொருத்தம் முக்கியமான பொருத்தமானு கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான பொருத்தம் கிடையாது. ஆனால் பொருந்துதா இல்லையான்னு பார்க்கறது நல்லது. ஸோ இந்த பொருத்தம் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.